மருமகள் சீரியலா அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பிரபுவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன் ஏற்பட போகுதுங்க. ஸோ இதனால வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமா இந்த ஒரு விஷயம் வந்து யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாவதி தான். ஸோ எதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு புத்தி அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா வந்து தெரியல. இன்னொருத்தவங்க கூட கனெக்ஷன் ஏற்படுத்தி தான் அவங்க குடும்பத்த வந்து இது மாரி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கு எதுவுமே வந்து தெரியாது. அண்ட் எதேர்ச்சியா நடந்த விஷயங்கள் தான் வந்து பிரபு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வந்து போயிருப்பாரு. பட் ஆனா அவனுக்கே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் வந்து இவங்க இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. வேணும்னே அந்த ரூபாவதி பிளான் பண்ணி அந்த தேன்மொழி அப்படிங்கிற அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுவை வந்து பார்க்க வச்சு ஸோ அவங்க கூட பேச வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேன்மொழி வந்து ரொம்ப ஓவரா வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுவை வந்து ரொம்பவே கேர் பண்றாங்க. நீங்க பார்த்து போங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படி இப்படின்னு பயங்கர கேரிங்கா வந்து பேசுறாங்க. இதனால பிரபுவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு மாதிரி ஆகுது. நம்ம வந்து இவங்களுக்கு வெறும் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணோம். ஆனா இவங்க என்னடான்னா நம்ம எப்படி எல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வந்து ஆதிரைய பார்க்கும்போது ஒரு மாரி மனசு ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆதிரைக்கு தெரியாம நம்ம இத பண்ணிக்கிட்டு இருக்கோமே! ரொம்பவே உறுத்தலா இருக்கு. ஆதிரை கிட்ட இத நம்ம சொன்னா கண்டிப்பா அவ கோவப்படுவாளே! அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இத சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரியும் நெனச்சு அத மறைச்சுறாரு அப்படியே. அண்ட் தேன்மொழியோட ஆட்டம் இனிமே தான் வந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் இது மட்டும் கிடையாது. அந்த வீட்ல இருக்கிற சத்யாவுக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ சத்யா நேரா அந்த ரூபாவதிக்கு கால் பண்ணி, "நீங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு நான் வந்து துணையா இருப்பேன். அந்த ஆதிரை, பிரபு அவங்க 2 பேரையுமே நம்ம சும்மா விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பத்தாததுக்கு இப்ப சத்யாவோட அத்தை வேற அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு சும்மாவே இல்லாம நொய்யி நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ வந்தாலே பிரச்சனை அப்படிங்கிறது அந்த கண்டிப்பா வந்து அந்த சீரியல்ல தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னமோ லைஃப் டைம் அங்கேயே செட்டில் ஆக போற மாரி எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டா. இன்னும் என்னென்ன பிரச்சனை அந்த வீட்ல பண்ண போறான்னு தெரியல. ஒரு பக்கம் ரோகிணியோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா நிக்குது. கௌதம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேவலமான விஷயங்கள் பண்ணதுனால, இப்ப குமரகுரு வந்து ஓரளவுக்கு மேல பொறுமை இல்லாம டைவர்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ டைவர்ஸ் பேப்பர கூட நம்ம ஆதிரை கிட்ட தான் இருக்கு. இந்த மாரி உங்க தங்கச்சி கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா நீங்க டிவோர்ஸ்ல சைன் பண்ணி தர சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி குமரகுரு வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாரு. ஆதிரை எவ்வளோதான் சொல்லணும்னு நெனச்சாலுமே அவங்க யாருமே எதுவுமே கேட்கிற ஒரு மனநிலையில இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கௌதம் மட்டும் தான். ஃபோன் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள் நெறைய பேசி, ரோகிணிய பத்தி தப்பு தப்பா பேசி பார்த்தீங்கன்னா, அவங்க மனசே வந்து கம்ப்ளீட்டா மாத்தி வச்சுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த சீரியல்லயும் பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து உதவி பண்றதுக்காக 2 தடவ வந்திருப்பாங்க. ஆனா, நம்ம ஆதிரை அது எதுவுமே வந்து பொருட்படுத்தாம வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னதுனால, ஸோ அந்த அம்மனும் பார்த்தீங்கன்னா கோவிச்சுக்கிட்டு போயிட்டு வந்து இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யாரு இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண போறான்னு தெரியல. இப்போ வந்து வீட்ல ரோகிணி வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆதிரை வந்து உள்ள வருவாங்க. "என்ன ரோகிணி? என்ன ஆச்சு? ஏன் எப்ப பார்த்தாலுமே அழுதுகிட்டு இருக்க? தயவு செஞ்சு இப்படி இருக்காத ரோகிணி. நார்மலா இரு. கண்டிப்பா வந்து உன் வாழ்க்கைய நான் வந்து சரி பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் அதுக்காக வந்து அழுகல அண்ணி. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்ன ரோகிணி? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அண்ணி, இன்னைக்கு நான் வந்து அவருக்கு கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ரோகிணி மாப்பிள்ளைக்கு கால் பண்ணியா? மாப்பிள்ளை ஏதாவது பேசினாரா?" அப்படின்னு கேட்க, நான் கால் பண்ணேன் அண்ணி. ஆனா வந்து அவர் வந்து ஃபோன் எதுவுமே வந்து எடுக்கவே இல்ல. அந்த கௌதம் என்ன பத்தி என்ன பேசி வச்சிருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல. அவர் வந்து என்ன பத்தி ரொம்பவே தப்பு தப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படிலாம் கௌதம் கூட இருந்தேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. எனக்கு அத கேட்கும்போதே வந்து அவ்ளோ அசிங்கமா இருக்கு அண்ணி. அப்படி ஒரு கேவலமான பேரு எனக்கு அந்த கௌதம் உருவாக்கி குடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. இத பார்க்கத்தான் நம்ம ஆதிரைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கௌதம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளா இருப்பானா அப்படின்னு நம்ம ஆதிரை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட அவனோட லெவல் ரொம்பவே அதிகமா போய்க்கிட்டு இருக்கு. வேல்விழிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது பத்தாம, இப்ப ரோகிணியோட வாழ்க்கைய கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிரை, பிரபு இவங்க 2 பேரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த கௌதம் வந்து இப்படி கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த ரூபாவதிக்கு வந்து அதெல்லாம் கவலையே கிடையாது. என் புள்ளைய அந்த பிரபுவும், அவன் தம்பி கார்த்திக்கும் சேர்ந்து அடிச்சுட்டாங்க. அவங்கள நான் பழி வாங்கணும். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் அந்த ஆதிரை. அவ ஸ்கெட்ச் போட்டு குடுத்து தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சரியான லூசுத்தனமா அந்த ரூபாவதியும் பார்த்தீங்கன்னா, அவனோட புள்ளைய வந்து பெரிய உத்தமன் மாரி நம்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதே மாரி இவங்களுக்கும் இருக்கும். இப்போ மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை பிரபுவ கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிய கும்பிடுறாங்க. ரோகிணிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அவ வாழ்க்கைய நீ தான் சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு 2 பேருமே மனசார சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்க ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அவ மாப்பிள்ளைய நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா ஆதிரை, நானுமே அத பத்தி தான் யோசிச்சேன். மாப்பிள்ளை ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காருன்னு எனக்கு தெரியல. நம்ம வேணா இன்னொரு தடவ பேசி பார்க்கலாமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
சரிங்க. கண்டிப்பா அதுக்கான டைம் வந்துச்சுன்னா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு ஆதிரையுமே வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் கோயில் விட்டு வெளியில வரும்போது, கோயில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியம் பார்க்குற ஒருத்தர் வந்து உட்கார்ந்திருக்காரு. பிரபுவுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வாழ்க்கையில என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டு நேரா அங்க போனவரு, "ஐயா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வாழ்க்கை எப்படி இருக்கும்? எங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறத உங்களால பார்த்து சொல்ல முடியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "வாங்க தம்பி வந்து உட்காருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்துர்றாங்க. ஸோ நீங்க வந்து 2 பேருமே வாழ்க்கையில இதுவரைக்கும் படாத கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து படப்போறீங்க. அது மட்டும் கிடையாது. இந்த வீட்டு உங்களோட மனைவி இருக்காங்கல்ல, இவங்களுக்கே நீங்க வந்து ஒரு பெரிய துரோகத்த பண்ண போறீங்க. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு ஏற்பட போது. அப்படிங்கிற மாரி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, பக்காவா எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிர்றாரு. ஸோ இத கேட்ட ஆதிரைக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. அண்ட் பிரபுவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னடா இது! நமக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து ரொம்ப கரெக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரே! அப்போ உண்மையிலேயே வந்து இவர் சொல்றதெல்லாம் நடந்துருமா? ஆதிரைக்கு நம்ம என்னைக்குமே அப்படி துரோகம் பண்ணணும்னு நெனச்சதே இல்லையே! அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். இத எல்லாமே கேட்ட நம்ம ஆதிரை ரொம்பவே கோவப்பட்டு எந்திரிச்சுர்றாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு என் புருஷன பத்தி சரியா தெரியல. என் புருஷன் எப்பேர்ப்பட்டவர் தெரியுமா? ஸோ ராமன் எப்படி இருந்தாலோ, அதே போல தான் என் புருஷனும். ஆனா அப்படிப்பட்டவர பத்தி நீங்க இப்படியெல்லாம் தப்பா பேசுறீங்க. நீங்க சொல்றது எதுவுமே வந்து உண்மையே கிடையாது. நடக்காது. இந்தாங்க உங்க காசு. நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு ரொம்பவே கோவமா நம்ம பிரபுவ இழுத்துட்டு வந்துர்றாங்க. அந்த ஜோசியக்காரங்க இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற எதையுமே மாத்த முடியாது. அந்த அம்பாள் நெனச்சா தான் எதுவா இருந்தாலும் நடக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுமே சொல்லிர்றாரு. ஸோ உள்ள உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபு வந்து, "என்ன அதிரை? எதுக்காக இவ்ளோ கோவப்பட்டு நீ எந்திரிச்சு வந்த?" அப்படின்னு சொல்ல, "பின்ன என்னங்க உங்கள பத்தி எப்படியெல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியுங்க. இப்படியெல்லாம் வந்து தேவையில்லாம உங்கள பத்தி ஏதாவது சொன்னா, என்னால அத பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம பிரபுவும் வந்து, "இங்க பாரு ஆதிரை, யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனா நான் இந்த கோவில்ல வச்சு உனக்கு நான் வாக்குறுதி குடுக்குறேன். உன்ன தவிர என் மனசுல வேற யாருமே கிடையாது. இதுக்கு மேல வேற யாரும் வரவும் முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் சரி, என்னோட மனைவி நீ மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி வந்து சத்தியம் பண்றாரு. ஸோ நம்ம ஆதிரைக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிருது. எனக்கு உங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியுங்க. என்னைக்குமே உங்கள பத்தி நான் வந்து தப்பா நெனச்சதும் கிடையாது. தப்பா நெனைக்க போறதும் கிடையாது. நீங்க அத நெனச்சு வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஆதிரையும் பார்த்தீங்கன்னா வந்து பிரபுவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிர்றாங்க. ஆனா கரெக்ட்டா வந்து அந்த நேரத்துல நம்ம வெளில போறாங்க. வெளில போம்போது ஒருத்தவங்க வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. எதிர்பாராத விதமா அந்த தேங்காய் வந்து நம்ம ஆதிரியோட தலையில வருது. ஸோ ஊழலா அந்த தேன்மொழி கைய விட்டு அத தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் தேன்மொழி, ஆதிரை இவங்க 2 பேருக்குமான சந்திப்பு நடக்க போகுது. ஸோ உண்மையிலேயே பிரபு பார்த்தீங்கன்னா, ஆதிரைக்கு ச உண்மையான ஒரு ஆ அத்த சாரி உண்மையான ஒரு ஆளா இருக்க போறாரா? இல்ல அப்படின்னா தேன்மொழி பக்கம் சாஞ்சிற போறாரா? தேன்மொழி தன்னோட வலையில பிரபுவ சிக்க வச்சு கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பிரிக்க போறாங்களா? அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வீட்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப புதுசா பார்த்தீங்கன்னா, பிரபுவுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது. எப்படி அத அவங்க சமாளிச்சு வெளில வரப்போறாங்க? அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.